பெண்கள்னாலே அழகு தான். பட் இருந்தாலுமே நீங்கள் பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ்னால உங்களுடைய அட்ராக்ஷன் டோட்டலாகவே டவுன் ஆகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நான் உங்கள் சந்தோஷ் from Alpha Tamizhan. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ பெண்கள்னாலே அழகு தான் இல்லையா? ஸோ உங்கள் அழகை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே எத்தனை கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற கொஸ்டினை உங்களை நீங்களே கேட்டுக்கணும். ஏன் எதுக்காக நீங்கள் கேட்கலாம், மேக்கப் போட தான் நாங்கள் அழகா, மேக்கப் போடலாம் அழகு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எஸ் ரைட், நீங்கள் மேக்கப் போடலாம் அழகு தான், நீங்கள் நேச்சுரல் பியூட்டியாகவே இருக்கலாம். பட் நீங்கள் மேக்கப் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்கள் அழகு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நீங்கள் ஹெவி மேக்கப்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சின்னதாக ஒரு லிப்ஸ்டிக், ஒரு லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன், ஐலைனர், ஒரு குட் ஹேர் ஸ்டைல், தட்ஸ் இட். இதுவே போதும் உங்களுடைய அழகை இன்னும் மேம்படுத்தி காட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரை லிப்ஸோட ஒருத்தவங்க பேசுகிறதுக்கும் ஒரு க்ளாஸியான லிப்ஸோட பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் ட்ரையான ஃபேஸோட பேசுகிறதுக்கும் லிட்டில் அப் ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் டோன் அப் ஃபேஸோட பேசுகிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அண்ட் மொக்கையான ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கும் ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ ஸ்டார்ட் க்ரூமிங் யுவர் செல்ஃப். ஸோ செகண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஃபிட்னஸ் நாலேஜ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், நமக்கு ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருப்போம். 18 to 20 வயசில் ஒரு அழகு இருப்போம், 22 24 ஒரு வயசில் அழகில் இருப்போம், 25 27 வயசில் ஒரு அழகு இருப்போம். ஸோ ஒரு ஸ்டேஜஸில் நம்ம ஒரு அழகாக தெரியும். ஸோ அந்த அழகை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி இருந்து இப்போ இந்த அழகுக்கு மாறி இருக்கனே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்பவே அழகாக இருந்து பட் ஆனால் இப்போ மொக்கையாக இருக்கேன் அப்படின்லாம். என்ன காரணம் அதுக்கு? பிகாஸ் நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கை கேர் பண்ணாதது தான் அதுக்கான மெயின் ரீசன். ப்ராப்பராக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுல சின்ன வயசுல என்னன்னா நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால உங்கள் ஃபிசிக் மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்டேஜஸ் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போயிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஃபிசிக்கை அஃபெக்ட் பண்ணுது. சிம்பிள், டெய்லியும் மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே ஜாகிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் போகலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஃபிசிக்கை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண வச்சுக்கும். இந்த விஷயங்கள் எக்ஸாம்பிள் மெயினாக சொல்லணும்னா ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பிஃபோர் மேரேஜ்னு எடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக ஸ்லிம்மாக மொத்த காலேஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுற அளவுக்கு ரொம்ப அழகியாக இருப்பாங்க. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு ரொம்ப சொல்கிறது 25 27 வயசுலேயே ஒரு 40+ இருக்க ஆன்ட்டி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. தட்ஸ் பேட், ரைட்? ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யூர் ஃபிசிக். மூணாவது விஷயம் என்னன்னா, ஸ்கின்னை பற்றி நீங்கள் ப்ராப்பராக கேர் எடுத்துக்காது தான். இந்த விஷயத்தை என் அக்காவே நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஷி நெவர் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர் ஸ்கின். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அக்கா கேர் எடுத்து ஐயோ பிம்பிள்ஸ் வந்துருச்சு, டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு, இனிமேல் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்காது. திட்டிக்கிட்டே இருப்பேன், ஏன் இப்படி இருக்க, உன் ஸ்கின்னை பற்றி கேர் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டி தான் இப்போ தான் அவளோட ஸ்கின் அவளே கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய கேர்ள்ஸ் இதே மாதிரி தான் இருக்கீங்க. இதுக்காக பண்ணிக்கிட்டு சோம்பேறித்தனப்பட்டலாம் இருக்கவே இருக்காதிங்க. பெண்களுடைய அட்ராக்ஷனே அவங்களுடைய ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நைட்டு படுக்கும்போது ஆலோவேரா ஜெல் டெய்லியும் தலைவீடு படுக்கிறதா இருக்கட்டும், வெளியே போகும்போது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கின் சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது என்ன உடனே சேஞ்சஸ் இருக்காது. போக 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 உங்களுடைய டோன் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும், உங்களுடைய பியூட்டினஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டு டேக் கேர் ஆஃப் யூர் ஸ்கின். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமென்ஸ் பியூட்டி அண்ட் அட்ராக்ஷன். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, ஜங்க் ஃபுட்ஸ். எஸ், த பிளடி ஜங்க் ஃபுட்ஸ். விமென்ஸ் லவ் ஜங்க் ஃபுட்ஸ்னு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரீட்டில் பர்கர் சாப்பிட்றது இருக்கட்டும், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் சாப்பிட்றது இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணி, நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால உங்களுக்கு டோட்டலாக நெகட்டிவிட்டிஸ் தான் இருக்கே தவிர பாசிட்டிவிட்டிஸ் அதில் எதுவுமே கிடையாது. டேஸ்டியாக இருக்கும், பட் பின்னாடி உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் ஜங்க் ஃபுட்ஸ்னால உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட அழகு ஸ்பாயில் ஆகும், ஃபேஸில் சதை போட்டுச்சுன்னா உங்கள் பியூட்டினஸே போகும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால ஜங்க் ஃபுட் சாப்பிட டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். என்ன சாப்பிட்றதாலும் சரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. யூடியூப்பில் எல்லா டிஷ்ஷஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வெளியே போய் பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. மெயினாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயவு செஞ்சு அந்த பக்கமே போயிடாதீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன தெரியுமா? கான்ஃபிடென்ஸ். ஸோ டீப் டவுன் விமென்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களை யாரும் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த ஆசை நீங்கள் என்றைக்குமே விடாதீங்க. அதுக்காக உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் மேக்கப் மாற்றுறதா இருக்கட்டும், ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் அழகாக மாறிடுவீங்க. சிம்பிளுங்க. யாருமே இந்த உலகத்தில் அசிங்கம் கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மெயின்டெனன்ஸ். நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் உலக அழகி. நீங்கள் யோசிக்கலாம், நிறைய பேருக்கு இந்த உலக அழகி போட்டிலாம் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்மளை பார்க்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு பிடிக்க இன்னும் இவ என்ன அழகாக இருக்கா, இவ்வளோ மிஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்வாங்க. பட் அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்திருப்பாங்க. ஃபிசிக் மெயின்டைன் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க ஸ்கின்னாக இருக்கட்டும், அவங்க ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு உலக அழகியாகவே கொடுத்துருக்காங்க அந்த பட்டத்தையே. ஸோ நீங்களும் உங்களை கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாமல், நீங்கள் மேரேஜ் ஆனாலும் சரி மேரேஜ் ஆகணும்னாலும் சரி, உங்கள் ஃபிசிக் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட். ஸோ அட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன். ஸோ அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும்.
ஸோ பார்த்துக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடன்ஸ் இனிமே விடாதீங்க. நீ பார்க்க அசிங்கமாக இருக்கோ இருந்துட்டு போகிறேன், என்ன அழகான பார்க்க ஒருத்தன் வருவான், நான் அவங்க கிட்ட அழகாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நெவர் லூஸ் யூர் கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டேம் பியூட்டி. புரியுதா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. My Alphis and Gulphis. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வட்டா.